ஓம் ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம். பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர. பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரியவாளோட ஒரு அற்புதமான ஒரு அனுபவம், பாத காணிக்கை. இது ஒரு விரிவான ஒரு அற்புதமாக இருக்கிறதுனால ஒரு 2-3 எபிசோடாக பார்க்கலாம். ஆடுதுறைக்கு தெற்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் மருத்துவக்குடிங்கிற ஒரு கிராமத்தில் ஸ்ரீ பிரம்ம சந்தான வாத்தியார் அப்படிங்கிறவர் அந்த பகுதி காஞ்சிமட முத்திராதிகாரியாக இருக்கார். அவருக்கு ஸ்ரீமகா பெரியவாள்கிட்ட ஏற்பட்ட அனுபவத்தை அவருடைய மகன் இங்கே சிலாகித்து கூறுறார். பல வருடங்களுக்கு முன்னாடி ஸ்ரீ பெரியவா ஆடுதுறை தர்மசத்திரம் ஒன்றில் முகாமிட்டு அருள் பாலிச்சுட்டு அது ஆனி மாதம். சுற்றுப்புற கிராமத்திலேருந்து பக்தர்கள் குவிந்து தினமும் தரிசனம் பண்ணி மழிஞ்சுட்டு இருந்தா. ஆடுதுறையை சுற்றி இருக்கிற நடராஜபுரம், கோவிந்தபுரம், தியாகராஜபுரம், சாத்தனூர், திருமங்கலக்குடி அப்படிங்கிற கிராம முகவர்கள் எல்லாம் சமஷ்டி பிக்ஷை அதாவது எல்லாரும் சேர்ந்து பிக்ஷை அளிக்கிறத ஏற்பாடு பண்ணுறது, அந்த மாதிரி நடத்த ஏற்பாடு செஞ்சுட்டு அதே போல் ஈஸ்வரன் ஸ்ரீ பெரியவாளுக்கு தன் கிராமமான மருத்துவக்குடி பக்தர்களாக சேர்ந்து ஒரு சமஷ்டி பிக்ஷை செய்ய வேணும் அப்படிங்கிற ஸ்ரீ பிரம்ம சந்தான வாத்தியார் ஆவலாக இருக்கார். இதை உள்ளூர் பிரமுகர்கள்ட்ட கூற அவளும் மனசார ஒப்புக்கிறார். மறுநாள் காலை ஸ்ரீ பெரியவாளை தரிசிக்கவும் இது பற்றி விவரம் அறியவும் சாஸ்திரிகள் தன் மகனோட புறப்படுறார். அங்கு இவரை பார்த்ததுமே மடத்து காரியதரிசி ஒருத்தர், சாஸ்திரிகளே, நீங்கள் மருத்துவக்குடி மடத்து முத்திராதிகாரியாக ஒரு நாளைக்கு உங்கள் ஊர் பிட்சை வச்சுக்க வேண்டாமோ, வர ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமே அப்படின்னு இவர் நினச்சிட்டு வந்த அதே விஷயத்தை காரியதரிசி கேட்குறார். நானும் அதை கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். நீங்கள் சொல்கிறாப்புல ஞாயிற்றுக்கிழமையே பண்ணுறோம். ஆமாம், அதுக்கெல்லாம் எத்தனை செலவாகும்னு எனக்கு தெரியல, சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வசூல் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரிகள் சொல்கிறார். காரியஸ்தர் சிரிச்சுண்டே சொல்கிறேன், மடத்து காணிக்கையாக 250 ரூபா கட்டிடணும். அப்புறம் தேங்காய், பழம், காய்கறின்னு வாங்கிட்டு வந்த செலவு எல்லாம் முடிஞ்சு பிரசாதம் வாங்கிக்கிறச்ச உங்கள் வசதிப்படி பாத சம்பாவனை, அதாவது பாத சமர்ப்பணம் பண்ணலாம். அப்படி இப்படின்னு 500-600 ரூபாய் ஆகிடும். உங்கள் ஊரில் வசூலாகும் இல்லையோ அப்படின்னு கேட்குறார் சந்தேகமாக. உடனே இவர் வேஷா ஆகிடும் அப்படிங்கிறார். ஆனால் அதில் ஒரு சந்தேகம் இவருக்கு இருந்தது. அதனால், ஆமாம், பாத சமர்ப்பணம்னு சொன்னேளே, அதுக்கு எத்தனை பணம் செலவாகும் அப்படின்னு தெரியலையே. மற்ற ஊர் பக்தாலாம் பாத காணிக்கையாக சுமாராக எத்தனை சமர்ப்பிக்கிறான்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறா. 500லேருந்து 1000 வரை வைப்பா அப்படின்னு பதில் வரவே சாஸ்திரிகளுக்கு பாத காணிக்கை என்பது குறைந்தபட்சம் 500 அப்படிங்கிறது தெரிய வந்துடுது. சாஸ்திரிகள் மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டபடி எத்தனை வசூலாகுங்கிற யோசனையில் ஆழ்ந்து போயின்னு இருக்கார். கணக்கிட்டபடி எத்தனை செலவாகும், எத்தனை வசூலாகும்னு ஒரு சந்தேகத்திலேயே எழுந்து கவலையோட ஸ்ரீபெரிவாள் அனுகிரகம் இருந்தால் எல்லாம் சாத்தியப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஸ்ரீபெரிவாளை தரிசிக்க போகிறா. ஸ்ரீபெரிவாளை நமஸ்காரம் பண்ணி எழுந்து பின் தங்கள் ஊரில் சார்பாக பிக்ஷா வந்தனம் செய்ய இருப்பதாக கூறி அதற்கு ஸ்ரீபெரிவா அருள் புரியணும்னு வேண்டிக்கிறார். நம்ம பெரியவா என்ன சொன்னாங்கிறத நாளைக்கு கேட்கலாம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம். பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர.